ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நியூயார்க் சிட்டில இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தாங்க போக போறோம். த எட்ஜ். என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா $34. இந்த அப்சர்வேஷன்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஹேங்கிங் இருக்கும். அங்க இருந்து நம்ம வியூ பண்ணும்போது ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுதான் இந்த அப்சர்வேஷனோட ஸ்பெஷாலிட்டி. நியூயார்க் சிட்டில மொத்தமா 5 அப்சர்வேஷன் இருக்கு. ஒரு அப்சர்வேஷனும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கொடுக்கும். இந்த எட்ஜ்குள்ள பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்ல நம்ம பிளான் பண்ணிட்டும் வரலாம். இதான் ஹட்சன் ரிவர். நியூயார்க்குக்கும் நியூ ஜெர்சிக்கும் நடுவில் ஃப்ளோ ஆகும். மோஸ்டா நியூயார்க் சிட்டில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே நியூ ஜெர்சியில தான் ஸ்டே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம 911 ஏரியாவுக்கு போக போறோம். ஒன் வேர்ல்ட் சென்டருக்குள்ளெல்லாம் நம்ம போகல, வெளியே இருந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல ஆக்குலஸ்க்கு போறோம். ஆக்குலஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஹப். அப்புறம் நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்ஸும் இருக்கு. ஸோ நம்ம உள்ள போனா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இப்ப மாத்திருக்காங்களோ அது? இது அந்த ட்வின் டவர் இருந்த பிளேஸ். ஸோ அதுல ஒரு டவர் இருந்த இடத்துல இப்படி ஃபால்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அந்த அட்டாக்ல உயிரிழந்தவங்க நேமும் போட்டிருக்காங்க. லாஸ்டா நம்ம டைம் ஸ்கொயருக்கு வந்தாச்சு. த மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் இந்த வேர்ல்ட்னே சொல்லலாம். எனக்கும் ஃபேவரட்டான பிளேஸ். அங்கங்க நம்மளால நிறைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்க முடியும். இங்க எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் சைட்ல நிறைய பிராண்டட் ஷாப்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங்கும் பண்ணலாம். இங்க நம்ம திங்ஸை மட்டும் சேஃபா வச்சுக்கணும். நிறைய தெஃப்ட்லாம் இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நியூயார்க் சிட்டிக்கு நான் தனி பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லா பிளேஸும் மோஸ்டா டீடைல்டா கவர் பண்ணியிருக்கேன். போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.